பூனையெல்லாம் பெட்ரூமில் விட்டு வச்சுருக்கீங்க. ஷூ, வெளியே போ, வெளியே போ. இந்த குழந்தைங்க எங்கே? பூனையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க. வீட்டு கதவை திறந்து போட்டு, என்ன இது? குழந்தைங்களா எங்கே இருக்கீங்க? வாங்க. என்ன வீடு இப்படி கிடக்கல? கிச்சனை க்ளீன் பண்ண வாங்க. குழந்தைங்களா, ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. என்ன இப்படி வந்தோடனே நீங்கள் பாட்டுக்க உட்காந்துருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க? குழந்தைங்களா, சீக்கிரம் வாங்க. அம்மா எங்களாட்டி ரொம்ப முடியலம்மா, டயர்டா ரொம்ப இருக்குமா. ரொம்ப டயர்டா நீயே இருக்குமா. பாத்துக்கோமா எல்லாத்தையும். நீனே எல்லாத்தையும் பாத்துக்கோ. என்னாட்டியும் ரொம்ப முடியல, முடியலம்மா, ரொம்ப டயர்டா தலையெல்லாம் இருக்கு. வலிக்குதுமா. என்ன குழந்தைங்களா, வீடை இப்படி போட்டு வச்சுருக்கீங்க? கிச்சனையும் நான் ஒரு ஆளாக செய்யணும் வேலை, ஹாலையும் க்ளீன் பண்ணணும். உங்களை நம்பி வீட்டை விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லா ஜாமானையும் எடுத்து அடுக்கணும். என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? வீட்டை பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க எப்படி வீட்டை அழகாக வச்சுக்கிறாங்க, நீங்கள் என்னன்னா இப்படி கலைச்சி போடுறீங்க. ஜாமான் எல்லாத்தையும் அடுக்கி வைக்கணும். இந்த பிள்ளைங்க ஏன் தான் இப்படி பண்ணுதுங்களோ தெரியல. இதுக்கு இடையில இந்த சத்தம் வேற. ஏய், சண்டை போடாதீங்க. ஏமா செத்த நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? இதை கிளீன் பண்றதுக்காட்டி இந்த பிள்ளைங்க கத்திக்கிட்டே இருக்கு. செத்த அமைதியா இருங்களேன், இதோ வந்துடுறேன். வேலை முடிஞ்சிச்சு. என் ரூமில் தானடி ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்கே போவேன் தானடி. என்ன எதுக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன்? ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேன்? அங்கே தாண்டி ஜாஸ்மின் போயிருக்கா. இப்போ கதவை திறக்கிறியா இல்லையா? நோட்டை பிடிச்சி நான் கிழிச்சு வைக்கிறேன் பாரு. வெளியே நான் போகிறேன். நோட்டை பிடிச்சி கிழிச்சு வச்ச வெளில வந்து என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒன்று. அம்மா, ரோஸ் டாய்லெட் கதவை உடச்சிட்டாமா. அம்மா நானும் உடைக்கலம்மா. அம்மா டாய்லெட் கதவை உடச்சிட்டாமா. அவன் நானும் உடைக்கல, நீ தான் உடைச்ச. அம்மா இவதாம்மா. அடடடா, எங்கே போனாலும் சண்டை, எங்கே போனாலும் பிரச்சனை. சரி சரி, நாளைக்கு அதை நான் சரி பண்ணிக்கிறேன். ரூமில் போய் படுங்க எல்லாரும், நேரம் ஆயிடுச்சு. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். பொழுது விடிஞ்சு பொழுது போனால் உங்கள் சண்டை தான். ஏன் தான் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களோ? போய் படுக்க போங்க, டைம் ஆயிடுச்சு. போங்க போங்க, எல்லாம் போங்க. தப்பு பண்ணுறவங்கள அடிக்கவே அடிக்காதம்மா. சரி சரி, போங்க போங்க, போய் படுங்க. வாங்க, எல்லாம் படுக்க வாங்க. எல்லாம் படுங்க, எல்லாம் படுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. சரி, எல்லாம் படுத்து கண்ணை மூடுங்க. நான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், நீங்கள் தூங்குற வரைக்கும். அம்மா, நீ கதை சொன்னாதான் நாங்கள் தூங்குவோம். இது வேறையா? எங்களுக்கு சரி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் எப்போதும் ஒரு ஊர் தானாம்மா. சரி சரி சரி, தூங்குங்க. 3 இளவரசி இருந்தாங்களாம். அந்த இளவரசி இருந்தாங்களாம். அந்த இளவரசியை வந்து கேட்ட மாதிரியே இருக்கு. சரி சரி, கண்ணை மூடி தூங்குங்க. வாளே செய்ய மாட்டாங்களாம், வீட்டை பதுசாக பார்த்துக்குவாங்களாம், சேலே செய்ய மாட்டாங்களாம். ரொம்ப நல்ல பிள்ளைங்களாம், பொறுப்பான பிள்ளைங்களாம். இந்த மாதிரி பிள்ளைங்களே இருக்க மாட்டாங்களாம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்களாம். எல்லாத்தையும் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டை ஒரு நாள் விட்டுட்டு போயிருந்தப்ப ஜாமான் எல்லாத்தையும் அழகா செஞ்சு வீட்டை பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டாங்களாம். சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அம்மாக்கெல்லாம் எந்த தொந்தரவும் கொடுக்கவே மாட்டாங்களாம். அப்படியே மெல்ல மெல்ல படுத்து அவங்க அம்மாட்ட ஸ்டோரி கேட்டுக்கிட்டே தூங்கிடுவாங்களாம். தூங்கி முழிப்பாங்களாம் காலையில். அம்மா, நாங்கள் இப்போவும் ரொம்ப சேல் செய்யறோமே, உங்களுக்கு கோவமே வர. குழந்தைங்கன்னா சேல் செய்ய தான் செய்வாங்க, என்ன பண்ணுறது. சரியா, தூங்குங்க. டைம் ஆயிடுச்சுல, காலையில் சீக்கிரம் முழிக்கணும். தூங்குங்க எல்லாரும். தூங்கிட்டோம்மா. சரி, எல்லாரும் தூங்கியாச்சா? சரி, ஓகே. பிள்ளைங்க அமைதியாக தூங்குறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். போய் லைட் ஆஃப் பண்ணுறேன். தூங்குங்க.